ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடியாது எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பு ஆவியின் கனிகள். வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இங்கே நாம் ஆவியின் கனிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார். இந்த ஆவியின் கனியில அவர் 9 விதமான குணாதிசயங்களை சொல்லுகிறார். இந்த 9 விதமான குணாதிசயங்களும் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவின் ஆசை. அதுவும் விசேஷமாய் தேவ மனுஷனாகிய பவுலினுடைய ஆசையாகவும் இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறதான நாம் ஆவியின் கனிகள் உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒருவேளை யாராய் இருந்தாலும் சரி இந்த காரியத்தில் பூரணப்பட்டவர்கள் அல்ல. ஆயினும் இதை அடையும்படி நாடுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இதனுடைய காரியங்கள் அனைத்தும் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய விருப்பமாயும் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய விருப்பமாயும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆவியின் கனிக்கு முன் உதாரணத்தை சொல்ல வேண்டும். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவருக்குள்ளே தான் சகல விதமான நற்குணங்களும் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, அவரிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. அவர் பூரணமாக்கப்பட்டவர். பூரணராய் இந்த பூமியிலே பிறந்த ஒரு மனுஷன் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்றைக்கு பூரணராய் இருக்கிறதான அந்த தேவன் நம்மையும் பூரணராக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் இருந்ததான அந்த கனி நிறைந்த வாழ்வு ஒரு தேவ பிள்ளைக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அதாவது சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நாம் நடந்து கொள்ளுகிற விதம் எப்படியோ அப்படிதான் நம்மிலிருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படும். பிரியமானவர்களே, அதைத்தான் நீங்க பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். நீங்க மேலே உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், 2 விதமான கூட்டத்தாரை அவர் அங்கு வேறுபடுத்தி காட்டுகிறார். இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் அவர் அங்கு வேறுபடுத்தி காட்டும் போது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயும் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளிலே அந்தகாரத்தில் இருந்ததன நாம் இன்றைக்கு அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம் இந்த பூமிக்கு. அப்படி வெளிச்சமாய் இருக்கிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் பொழுது நம்மிலிருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படும். அது எப்படி வெளிப்படுமா? நம்முடைய நற்குணங்களினாலே, நம்முடைய நீதியினாலே, நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினாலே தான் இந்த ஆவியின் கனிகள் வெளிப்படும் என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். யாருடைய கனிகள்? யாரை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா 15ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, காலம் கடைசியாகிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. கடைசி நிமிடத்தில் நாம் வந்து நிற்கிறோம். மனுஷகுமாரன் வரப்போகிற நாளிகை அதை ஒருவரும் அறிவதில்லை. அதனால இங்கே இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் நாம் வாழ முடியும்? அவர்களுடைய நடக்கையிலே வெளிப்படுகிற அவர்களுடைய கனிகள், அவர்களுடைய செய்கைகளை வெளிப்படுகிற நீதியின் கிரியைகள், அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசத்தினால் வெளிப்படுகிற அந்த வார்த்தைகள், இதனாலே நாம் அவர்களை இனங்கொண்டு கொள்ள முடியும். அப்பொழுது நாம் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை நாம் உண்டாக்கி கொள்ள முடியும் என்று இயேசு இங்கே மலை பிரசங்கத்திலே உபதேசிக்கும் பொழுது சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு மர்மையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்டவர்கள் பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் தான் நுழைவாங்களே. யார் வீட்டில் தனியாக பகல் நேரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து உபதேசத்தை திரிச்சு அவர்களுக்கு கள்ள உபதேசங்களை சொல்லி, உங்க வீட்டில் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி அவர்களை வஞ்சிக்கிற ஒரு கொடிதான காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சி
புசிக்கிறதற்கு ஏதுவான கொடிதான வஞ்சகத்தை அவர்களுக்குள்ளே அனுப்புவான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று இருக்கிறதான தேவ பிள்ளைகள் கூட வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு கொடிதான காலத்தில் இருக்கும். அதற்கு நாம் ஆவியின் கனியை குறித்ததான ஒரு தெளிவு உடையவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். அதைத்தான் இந்த நாளிலே கிறிஸ்து நம்மிடத்தில் விரும்புகிறார். இப்படி நாம் ஆவியின் கனிகள் உள்ளவர்களாய் நம்மளை காணப்பட வேண்டுமே. ஆனால் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. எப்படி கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க முடியும், எப்படி நாம் அவரில் நிலைத்திருக்க முடியும் என்றால், இந்த வேத வசனத்திலே நாம் எப்படி நிலைத்திருக்க முடியுமோ, இந்த வேத வசனம் எப்படி என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் எப்படி நம்மை வாழ அர்ப்பணிக்கிறோமோ அதுதான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லாவிட்டால், வேத வசனத்தில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைக்கு இல்லாவிட்டால் கனி நிறைந்த வாழ்க்கையை காண முடியாது. கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் கனிகளை வெளிப்படுத்தாவிட்டால், கனி நிறைந்த வாழ்வு நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நாம் நிச்சயமாய் பரலோகத்திலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த கனிகளை புசிக்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற முடியாது பிரியமானவர்களே. இரண்டாவது, நாம் இந்த பூமியிலே கனி நிறைந்த வாழ்வு வாழ நமக்கு உதவி செய்கிற ஒருவர் உண்டானால் அவர் பரிசுத்த ஆவியானவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனி புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அமிழ்தத்துக்குமானவைகள். ஒருவேளை இது பரலோக ராஜ்யத்தில் சொல்லப்பட்டதான அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளுக்கு 12 விதமான கனிகளை கொடுக்கிறதான அந்த நகரத்தின் மத்தியில் இருக்கிற அந்த நதியோரமாய் நாட்டப்பட்டிருக்கிற அந்த கனிகளுக்கு ஒப்பாய் சொன்னாலும் கூட, நிழலாட்டமாய் சொன்னாலும் கூட, பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி நமக்குள்ளே பாயும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கனி நிறைந்த வாழ்க்கையாய் காணப்படும். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். நம்மிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்தின் காயத்தை கட்டுகிறவைகளாய் இருக்கும் பிரியமானவர்களே. ஒருவேளை இன்னைக்கு நாம் மற்றவர்களுடைய காயத்தை கட்டுகிறவர்களாய் இருக்கிறோமா, மற்றவர்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களா இருக்கிறோமா, அல்லது இடித்து போடுகிறவர்களா இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாய் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரே ஆனால், அந்த ஜீவ நதி நமக்குள்ளே பாயுமே ஆனால், அது மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு, மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிற அளவுக்கு நம்மளை வெளிப்படும் பிரியமானவர்களே. ஒரு கனி நிறைந்த வாழ்வு நம்மளே காணப்படும். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கும் ஒரு கனியற்ற வாழ்வு நமக்குள்ளே காணப்படுமே ஆனால் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே நம்மை மூழ்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் நம்மில் இருந்து தேவன் விரும்புகிறதான ஆவியின் கனிகள் வெளிப்படும். அந்த பரலோக ராஜ்யத்தின் நகரத்தின் மத்தியில் இருக்கிறதான அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறதற்கு நாமும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்படுவோம் பிரியமானவர்களே. எனவே ஆவியின் கனிகள் நம்மிலிருந்து வெளிப்பட நம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆவியின் கனிகள் எங்களில் வெளிப்பட வேண்டும் என்று நீங்க விரும்புகிற நல்ல தேவனாய் இருக்கிறீங்கப்பா. ஆவியின் கனிகளை ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உம்மிலே நிலைத்திருக்கிறவர்களாய் பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசை எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. யாரெல்லாம் கனி நிறைந்த வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் எல்லாம் உம்மில் நிலைத்திருக்கிற அனுபவம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவருக்குள் திளைக்கிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும். நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போவீராக தகப்பனே. அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் கர்த்தர் நீங்க மாற்றுவீராக. ஒரு கனி நிறைந்த வாழ்வு இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.